போன வருஷம் நியூ இயர் அப்போ யாரோ ஒரு பொண்ணு கூட போகிற மாதிரி ஒரு வீடியோ வந்து அது ஒரு வைரல் ஆச்சு. இந்த மாதிரி பணங்கான் படத்தினுடைய ஆடியோ அதுக்கு கூட விஷாலே வரல, விஷால் வரல. திடீர்னு இந்த மத கஜராஜா படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு வர்றாரு. உடம்புலாம் மெலிஞ்சு போய் ஒரு கண்ணம்லாம் ரொம்ப ஒட்டி போய் ஒரு மாதிரி வர்றாரு. மேடையில் ஒரு மாதிரி 40 வயது அப்படிங்கிறதே ஒரு டேஞ்சர். ஒரு 17லேருந்து 18 வயசாக கன்வெர்ட் ஆகிறப்ப ஒரு சேஞ்சஸ் வரும். நண்பர்களை நம்பி சொந்த படம் எடுத்து லாஸு, பர்சனல் லைஃப்பில் ப்ராப்ளம், அடுத்த படத்தை மூவ் பண்ணிட்டு போக முடியல, இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய ஒரு டிப்ரெஷன். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அன்னைக்கு படத்தில் அக்ரிமெண்ட் போட்டு நடித்து முடிச்சு கொடுத்துட்டாரு. அது 12 வருஷம் கழிச்சு வரும்னு அவருக்கு இங்கே தெரியும். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் ஜுபைர் அவர்கள். வணக்கம். வணக்கம். சமூக வலைத்தளங்கள் ஃபுல்லாக ஒரே இந்த வீடியோ போட்டு தாக்குறாங்க. விஷாலுக்கு என்னதான் ஆச்சு? கை நடுங்கி பேசிகிட்டு இருக்காரு அந்த ஃபங்க்ஷனில். என்ன பின்னணி அதோட? இல்லை, விஷாலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தான் சரியாக வரும். விஷாலுடைய அப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு திரைப்பட தயாரிப்பாளர், எல்லாருக்கும் தெரியும். விஷாலை வந்து அவங்க அண்ணனை தான் முதல்ல அவங்க அப்பா ஹீரோவாக ட்ரை பண்ணுறாரு. அஜய் பேர் அஜய் கிருஷ்ணான்னு சொல்லிட்டு அவரை வந்து 2-3 படம் பண்ணாங்க. பூப்பறிக்க வருகிறோம்னு கூட ஒரு படம் பண்ணார். சிவாஜி கணேசன் இவர் சேர்ந்து நடித்தாங்க. ஒரு 2-3 படம் பண்ணார். அந்த படம் பெருசாக போகல. ஆனால் ஆக்சுவலாக வந்து நடிக்கணுங்கிற ஆசை வந்து விஷாலுக்கு தான் இருக்குது, அவங்க அண்ணனுக்கு கிடையாது. ஆனால் அப்பா வந்து என்ன பண்ணாருன்னா, இவரை வீட்டில் ஃபர்ஸ்ட் பையனால இவரை ஹீரோவாக்க ட்ரை பண்ணுறாரு. 3-4 படம் பண்ணுறாங்க. அந்த படங்கள் சரியாக போகல. இவர் என்ன பண்ணுறாருன்னா அசிஸ்டன்ட் வேலைக்கு சேர்ந்துறாரு. ஆக்டர் அர்ஜுன்கிட்ட வந்து அசிஸ்டன்ட் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கு பிறகு தான் செல்லமே படம் வாய்ப்புகள் கிடைக்குது, ஹீரோ வர. இந்த விஜய் எஸ்எஸ்ஏ பையன் விஜய் வந்து ஹீரோவான பிறகு அந்த காலகட்டங்களில் நிறைய டைரக்டரோட பையன், ப்ரொடியூசரோட பையன், டைரக்டரோட தம்பின்னு ஒரு டஜன் பேர் வந்து ட்ரை பண்ணாங்க. எல்லாரும் விஜய் மாதிரி ஆயிரணும் அப்படின்னு. ஸ்கிரீன் பிளே கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்யராஜ் எல்லாருமே பையனாலே ஆர் சுந்தரராஜன் தன் பையனை வச்சு படம் பண்ணாரு. பாக்யராஜ் தன் பையனை வச்சு படம் பண்ணாரு. கஸ்திராஜ் பையனை வச்சு பண்ணாரு. அப்புறம் பெரிய ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய மாதம்பட்டி சிவகுமாருடைய பையன் தான் சத்யன், அவர் வச்சு 2-3 படம் ஹீரோவா பண்ணாங்க. நிறைய ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. பிரபுவோட மூத்த பையன் கூட பண்ணாப்ல. பிரபுவோட மூத்த இல்ல ராம்குமாரோட பையன், ராம்குமாரோட பையன் பண்ணாங்க. இந்த மாதிரி எல்லாருமே ட்ரை பண்ணாங்க. அப்படி ஒரு முயற்சியில் தான் ஜி கே ரெட்டி ஆந்திராவில் ஒரு பெரிய ப்ரொடியூசர், நிறைய படங்கள் பண்ண ஒரு பெரிய ப்ரொடியூசர். அவர் பையனை அஜயை வச்சு படம் பண்றாரு. அந்த படம் சரியா 2-3 படங்கள் போல. அதுக்கு பிறகுதான் செல்லமேன்னு ஒரு இவர் அசிஸ்டண்டாக இருக்காரு. அப்போ வந்து ஒரு கம்பெனி பார்த்து இவரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த படம் தான் செல்லமே. சங்கருடைய அசோசியேட் காந்தி கிருஷ்ணா தான் அந்த படத்துடைய டேரக்டர். ஹரிஜராஜ் மியூசிக்கில் அந்த படம் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு போச்சு. பாடலாம் கூட பெரிய கிட்டு. பரத்தும் இவரும் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. அப்போ என்னன்னா பரத் வந்து அப்போ தான் வந்து வளர்ந்துட்டு இருக்காரு. காதல் அந்த மாதிரி படங்கள் பண்ணி ஒரு ஹிட் கொடுத்து வந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு நியூ ஃபேஸ், அப்போ விஷால் நியூ ஃபேஸை வச்சு படம் பண்ணுறப்ப ஒரு சப்போர்ட்டிங் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்புறம் பரத்தை கொண்டு வர்றாங்க. அந்த பாடலாம் கூட நமக்கு தெரியும். ஆரிய உதடுகள் உன்னது அப்படின்னு வைரமுத்து எழுதியிருப்பாரு. அந்த பாடலாம் கிட்டு, படமும் கிட்டு. அப்படிதான் அவருடைய சினிமா ஆக்டிங் கேரியரை ஸ்டார்ட் பண்றாரு. அவருக்கு அடுத்தடுத்து அமைஞ்ச படங்கள் பார்த்தீங்கன்னா சண்டைக்கோழி தான் பெரிய ஒரு கமர்ஷியல் கிட்டு. நடிப்பதுக்கான ஒரு ஸ்கோப் உள்ள படம்னு பார்த்தா பாண்டிய நாடு பாரதிராஜா சார் கூட பண்ணியிருப்பாரு. எக்ஸலண்டான ஒரு படம் பண்ணியிருப்பாரு. அதுக்கு நிறைய படங்கள் பண்ணார். கடைசியாக வந்து மார்க் ஆண்டனி பண்ணார், துப்பாக்கி வாளன், வரிசையாக நிறைய படங்கள் பண்ணார். அவருக்கு இயற்கையாகவே அந்த ஒரு தமிழ்நாட்டினுடைய அந்த கலர், அந்த ஹைட்டு, அப்படியே ஒரு கிராமத்து பையன் மாதிரியே இருப்பார். அது ஒரு இதாக இருக்கும். அப்புறம் நடிகர் சங்கத்தில் ஆக்டிவாக இருந்தார். நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தார். தயாரிப்பாளர் சங்கத்தில் ஆக்டிவாக இருந்தார். தேர்தலில் நின்னார். ஆர்கே நகரில் நின்னார். திடீர்னு வந்து உதயநிதி ஸ்டாலின் கூட அவர் கிளாஸ் பட்டிருந்தாலும் கூட அவர் கூட முரண்பட்டு பேசுவார். அடிக்கடி ஒரு பேசுறதுலாம் வைரல் ஆகும். இவர் மேல ஒரு நிறைய பேர் மிஸ்கினா இருக்கட்டும், ஸ்ரீரெட்டியா இருக்கட்டும், இவர் மேலே குற்றச்சாட்டு வைப்பாங்க. அதே போல இவர் வந்து ஏற்கனவே போன வருஷம் நியூ இயர் அப்போ யாரோ ஒரு பொண்ணு கூட போற மாதிரி ஒரு வீடியோ வந்து அது ஒரு வைரல் ஆச்சு. இந்த மாதிரி சர்ச்சைகளும் பிரச்சனைகளும் விடாத ஒரு நபர் தான் விஷால். அப்படி ஒரு நபர் தான் மத கஜராஜா அப்படின்னு ஒரு படம். கிட்டத்தட்ட 12-13 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட படம். எடுத்த படம் சுந்தர் சி. இது ஜெமினி சர்க்கியூட், ஜெமினி பிக்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கம்பெனி தான் அந்த படத்தை பண்ணுறாங்க. ஒரு 3-4 படங்கள் அந்த காலகட்டங்களில் பண்ணுறாங்க. படம் பெருசாக போகலை, பெரிய லாஸு. அதோட தயாரிப்பாளர் ஒருத்தர் இறந்து போயிடுறாரு. அதனால அந்த படம் வந்து அப்படியே பிரச்சனை இல்லை, அப்படி இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் ஆச்சு. அந்த படத்தை விடாமுயற்சி படம் இப்போ வரல அப்படின்னா அந்த படத்துக்கு நிறைய தேட்டர் புக் பண்ணியிருந்ததுனால சின்ன படங்களுக்கு தேட்டர்களை பிரித்து கொடுக்கலாம் அப்படிங்கிற போது இந்த படத்தினுடைய பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணி கிட்டத்தட்ட 13 வருஷம் கழிச்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க. என்ன பிரச்சனை இருந்ததுல? இல்லை, கடன் பிரச்சனை தான். ஏற்கனவே முன்னாடி வாங்கின படங்களுக்குள்ள பிரச்சனைகள், அந்த பிரச்சனை இருந்துச்சு. ப்ரொடியூசர் இறந்துட்டாரு. அப்படிங்கிறது பல பிரச்சனைகள் இருந்துச்சு. அதுக்கு பிறகு கொண்டு வந்து இந்த படத்தை 13 வருஷத்துக்கு பண்ணுறாங்க. 13 வருஷத்துக்கு பிறகு ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் தான் நடக்குது. அந்த ப்ரொமோஷனுக்கு பார்த்தீங்கன்னா சமீபத்தில்
டைரக்டர் பாலாவுக்கு வந்து ஒரு பாராட்டு விழா நடத்தாங்க. ஆமா. 25வது வருஷ பாராட்டு விழா வணங்கான் படத்தினுடைய ஆடியோ. ஆமா. அதுக்கு கூட விஷால் வரல. அப்போ வந்து தகவல்னா விஷாலை ரீச் பண்ண முடியல, விஷாலை கான்டாக்டே பண்ண முடியல. கடந்த ஒரு 6 மாதமா வந்து விஷால் வந்து தொடர்பு இல்லைக்கு அப்பாலேயே இருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துச்சு. பார்த்தா திடீர்னு இந்த மத கஜராஜா படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு வர்றாரு. உடம்புலாம் மெலிஞ்சு போய் ஒரு கண்ணம்லாம் ரொம்ப ஒட்டி போய் ஒரு மாதிரி வர்றாரு. மேடையில் ஒரு மாதிரி ஒரு சிவரிங்கில் இருக்காரு. மைக்கை பிடிக்கிறப்ப மைக்கெல்லாம் ஆடுது. வர ரொம்ப நேரம் நிற்க முடியல. அப்புறம் ஷேர் போட்டு உட்காடுறாங்க. அவருக்கு வைரல் ஃபீவர் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்கிறாங்க. அப்புறம் விசாரிச்சு அப்படி பார்க்குறப்ப அங்கே வரக்கூடிய தகவல் என்னென்னா கடுமையான ஒரு டிப்ரெஷனில் இருந்திருக்கிறாரு. கடந்த ஒரு 6 மாதம் 7 மாதமாக கடுமையான டிப்ரெஷன். துப்பறிவாளன் 2 படத்தை அவரே டைரக்ட் பண்ணி பண்ணுறதுக்காக ஃபினான்ஷியலாக கொஞ்சம் கேட்டிருக்காரு. அதுலேயும் பிரச்சனை, படங்கள் பண்ண முடியல. அது மாதிரி சில அவருக்கு மன ரீதியாக சில டிப்ரெஷன், அதுக்காக சில பழக்க வழக்கங்கள், அதனால் ஏற்பட்ட உடல்நிலை பாதிப்பு, பழக்க வழக்கங்களா, ஆமாம், எல்லாம் சேர்ந்து அவருக்கு இந்த மாதிரியான ஒரு இதை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் தகவல் சொல்கிறாங்க. வந்துட்டு இருக்க தகவல் அப்படி தான் இருக்குது. அப்போ ஒரு இந்த 40 வயது அப்படிங்கிறதே ஒரு டேஞ்சர். ஒரு 17லேருந்து 18 வயசாக கன்வெர்ட் ஆகிறப்ப ஒரு சேஞ்சஸ் வரும். அது வந்து ஒரு இளைஞராக மாறுறாங்க. 40ல் கிராஸ் பண்ணி போகிறப்ப இளைஞர்லேருந்து வேற ஒரு இதுக்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க. அப்போ உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு சின்ன ஒரு ஜர்க்கு வரும். இவருக்கு ஆல்ரெடி திருமணம் ஆகலை. வரலட்சுமி கூட காதல் இருந்தது. அதற்கு பிறகு வந்து இன்னொரு பெண்ணோட நிச்சயத்தம் நடந்த ஃபோட்டோஸ்லாம் வந்துச்சு. நடிகர் சங்க கட்டி முடிச்சாதான் அங்கே திருமணம் அப்படிங்கிற மாதிரி இருந்தார். இதெல்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ அது ஒரு தனிமை. சில நண்பர்களால் சொந்த படம் எடுத்து அதில் சில லாஸ், சில நண்பர்களை நம்பி சொந்த படம் எடுத்து லாஸு, பர்சனல் லைஃப்பில் ப்ராப்ளம், அடுத்த படத்தை மூவ் பண்ணிட்டு போக முடியல. இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய ஒரு டிப்ரெஷன். அதனால் கடந்த ஒரு 6 மாதமாக தன்னை தனிமைப்படுத்திட்டார், ஐசோலேட் பண்ணிக்கிட்டாரு. அதனால் சில பழக்க வழக்கங்கள், அதனால் ஏற்பட்ட சில உடல் உபாதைகள் எல்லாம் சேர்ந்து தான் அவர் இருந்திருக்கிறாரு. சமீப காலமாக எந்த நிகழ்ச்சிக்குமே இப்போ அவர் பெருசாக போகல. இந்த நிகழ்ச்சியை பார்த்த உடனே எல்லாருக்குமே ஷாக். அப்படியே கையில் அருவாள் எடுத்து 6 அடி நிற்கிறப்ப பார்க்குறப்ப ஸ்க்ரீனே அலறும். அப்படி பார்த்த ஒரு உருவம், அப்படி பார்த்த ஒரு நடிகர் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி வந்து நிற்கிறார் அப்படிங்கிற போது எல்லாருக்குமே உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு வருத்தம் தான். இதுவும் கடந்து வருவார்னு நம்புவோம். 12 வருடங்கள் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்றீங்க. ஆக்சுவலாக அப்போ இருக்கிற அவரோட இந்த படத்தில் இருக்கிற அவரோட தோற்றமே வேற மாதிரி இருக்கும். இப்போ அந்த படத்தை ரிலீஸ் ஆகிறதுனால என்ன பிரயோஜனம்னு நினைக்கிறேன்? ஏன்னா இதுக்கு முன்னாடி விஜய் நடித்த இந்த உதயான்னு ஒரு படம் கிட்டத்தட்ட 4-5 ஆண்டுகள் கழித்து ரிலீஸ் ஆச்சு. இதே மாதிரி பல ஆண்டுகள் கிடப்பில் போடப்பட்டு ரிலீஸ் செய்கிற படம் எல்லாமே வந்து உடனே வந்து மறக்கடிக்கப்படுது, தேட்டர்லேருந்து தூக்கப்படுது, மக்கள் பார்க்கவும் மாட்டுறாங்க. இது ரிலீஸ் பண்ணுறதுனால என்ன? இல்லை, ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டு என்ன ஆகிற போகுது? ஒன்றுமே நடக்காது. இப்போ இந்த படம் வந்து 12 வருஷமாச்சு. அன்னைக்கு விஜய் ஆண்டனி பீக்கில் இருக்காரு, மியூசிக் டேரக்டரா. ஆமாம், அப்போ அவர் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. அன்னைக்கு சந்தானம் காமெடியில் பீக்கில் இருக்காரு, அவர் காமெடி பண்ணியிருக்காரு. அப்படிங்கிறது 12 வருஷத்தில் எவ்வளவோ சேஞ்சஸ் ஆயிடுச்சு. சினிமாவே சேஞ்சஸ் ஆயிடுச்சு, மனிதனுடைய பழக்க வழக்கம் சேஞ்சஸ் ஆயிடுச்சு. சினிமா பார்க்கக்கூடிய ஓடிடி, அந்த படத்துக்கு ஓடிடிலாம் கிடையாது. ஓடிடி வந்துருச்சு, வேறு தளங்கள் வந்துருச்சு. அந்த காலகட்டங்களில் பேசப்பட்ட டயலாக் இன்னைக்கு வேற சேஞ்சஸ் இருக்கும், நிறைய இருக்கும். கண்டிப்பா. அப்படிங்கும்போது இந்த படம் எடுத்துட்டாங்க, அதில் ஒரு பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை ரிலீஸே பண்ணணும்னா ஒன்றுமே வராது, ஒன்றுமே வராமல் போயிருமே. அப்படியே சரி வர அளவுக்கு வரட்டுமே, ரிலீஸ் பண்ணுவோம். எவ்வளோ நாள் ஓடுது? ஒரு சில படங்கள் வந்து காமெடி இருக்கு, அந்த காலகட்டங்கள் இப்போ ரீரிலீஸ் படங்கள்லாம் ஓடிட்டு இருக்கேன். ஒருவேளை அந்த படம் திருப்பி ஏதாவது ஒரு வழியில் ஓடிடாதா அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒன்றுமே இல்லாமல் போகிறதுக்கு ரிலீஸ் பண்ணி பார்ப்போம், வர வழக்கம் வரட்டும் அப்படிங்கிற மென்டாலிட்டிலாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கு உண்டான ப்ரொமோஷன்லாம் இறங்கியிருக்காங்க. ஓகே, இந்த சந்தானம் வந்து அப்போ காமெடின்னு, இப்போ ஆக்சுவலாக ஒரு ஹீரோ இப்போ காமெடி ரோல் கொடுத்தா பண்ண மாட்டேன்னு தான் சொல்கிறாரு. அவர் எப்படி ஒத்துக்கிட்டாரு? இது அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அன்றைக்கி படத்தில் அக்ரிமெண்ட் போட்டு நடித்து முடிச்சு கொடுத்துட்டாரு. அது 12 வருஷம் கழிச்சு வரும்னு அவருக்கு இங்கே தெரியும். 12 வருஷம் கழிச்சு அப்பா நீங்கள் ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்றது அவருக்கு எப்படி தெரியும்? அன்னைக்கு உள்ள காலகட்டங்களில் அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு விமல் வந்து களவாணி பண்ணி ஹீரோவான பிறகு விமல் அதுக்கு முன்னாடி நடிச்ச சின்ன சின்ன படங்கள்லாம் இருந்துச்சு. ஆமாம், அதெல்லாம் தூசி தட்டி டிங்கரிங் பட்டிங்கெலாம் பார்த்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம யோகி பாபு ஆரம்பத்தில் சின்ன சின்ன படங்கள்லாம் அடிச்சுட்டு இருந்தார். அது யோகி பாபு ஹிட் ஆனப்பறம் அந்த படங்கள்லாம் வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது சினிமாவில் சகஜம் தான், அதை ஒன்றும் பண்ணவும் முடியாது. ஒரு படத்தில் நீங்கள் நடிக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து அக்ரிமெண்ட் போட்டு கமிட் ஆகி சம்பளம் வாங்கி நடிச்சு கொடுத்துட்டு போயிட்டீங்க. அது எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கிறது தயாரிப்பாளர் தானே முடிவு பண்ணுவார். முன்னாடி அந்த அளவுக்கு ஓடிடி இல்லை. இப்போ அதே மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் தேட்டர் தான் கதிங்கிறது இருக்க வேணாம்ல, ஓடிடியில் ரிலீஸ் பண்ணலாம்ல, அந்த சூழ்நிலை மாறி இருக்குல்ல. கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணு, தேட்டருக்கெல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுவோம், போகிற வரைக்கும் போட்டோம், அடுத்து ஓடிடி ரிலீஸ் பண்ணுவோம், எல்லா பக்கத்தையும் படத்தை கொண்டு போய் சேர்ப்போம், போடுற வரைக்கும் போட்டோம். விஷாலோட இந்த நிலைமைக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அது ஒரு தனிமை, ஒரு விரக்தி, நண்பர்கள் செய்த துரோகம். நண்பர்கள்னா யாரு?
அவர் கூட இருந்த நண்பர்கள் தான். ரமணா, நந்தா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க விஷால் நடிக்கிறதுக்காக. எல்லாரும் 3 பேர் சேர்ந்து. ஆமாம். அந்த படத்தில் ஏற்பட்ட சில நஷ்டங்கள், லத்தி சார்ஜ். ஆமாம், அந்த படத்தில் ஏற்பட்ட நஷ்டம், பாதிப்புகள், அதற்கு அடுத்து ஒரு சில மூமெண்ட் எடுத்து வச்சார், அதில் இல்லை. அப்புறம் தனிமை, எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு உடல் உபாதைகளை கொடுத்துருச்சு. வயசும் ஒன்று இருக்கு இல்லையா, எல்லாம் சேர்ந்து வந்த பிரச்சனை தான். வேற பழக்க வழக்கம் அப்படிங்கலாம் சில பேர் சொல்கிறாங்களே, என்ன பழக்க வழக்கம்? இல்லை, அது பெர்சனல், அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக போக வேணாம். ஒரு மனிதனுக்கு எல்லா மனிதனாக இருந்தாலும் ஒரு 2 சைடு இருக்கும். ஒரு டார்க் இருக்கும், ஒரு பிரைட் இருக்கும். அந்த மாதிரி இப்போ தனிமை பிரச்சனைகள் வர்றப்போ சில பழக்க வழக்கங்கள் அவருக்கு வந்திருக்கு, அதனால் உடல் உபாதைகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஆனால் எல்லாருமே கடந்து வருவார். ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய ஃபேமிலி இருக்குது, ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குது, அண்ணன் இருக்கிறாரு. அப்படிங்கும் போது இவரை கண்டிப்பாக இந்த உடல் உபாதைகள் மற்ற பிரச்சனைகளிலிருந்து அவரை கண்டிப்பாக கரை சேர்த்து மீண்டும் ஒரு புதிய விஷாலாக வருவார் என்று எல்லாம் நம்புவோம். இது 12 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள படம். இப்போ லேட்டஸ்ட்டாக அவருக்கு ஏதாவது புக் ஆயிருக்கா படம்? இல்லை, துப்பறிவாளன் 2 வந்து அவர் வந்து அவரே டைரக்ட் பண்ணி நடிக்கிறதுக்காக ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அப்புறம் வந்துட்டு ஆதித்ய ரவிச்சந்திரன் அவருக்கு ஆல்ரெடி இந்த மார்க்காண்டனி படத்தினுடைய இன்னொரு வெர்ஷன் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு லைனப், செகண்ட் பார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு லைனப்பும் இருக்கு. அதுக்குண்டான பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்கு. நம்மளும் பார்ப்போம் விஷாலோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, அவர் அடுத்தடுத்து மீண்டு வர்றாரான்னு நம்மளும் பார்ப்போம். நேர்காணலில் பங்கேற்று நன்றி. எவ்வளோ நேரம்